So good morning to one and all. Welcome you all for the second year, third semester. ஸோ இந்த செமஸ்டரில் வந்து நான் ஹேண்டில் பண்ண போகிற பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா வந்து வெக்டார் கேல்குலஸ் அப்படிங்கிற பேப்பர். ஸோ இந்த வெக்டார் கேல்குலஸுங்கிறதுல வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா வெக்டார் பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ், டெரிவேட்டிவ் ஆஃப் எ வெக்டார், அதை மாதிரி டெரிவேட்டிவ் ஆஃப் சம் ஆஃப் வெக்டர்ஸ், டெரிவேட்டிவ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார் பாயிண்ட் ஃபங்க்ஷன். லாஸ்ட்டாக வெக்டார் ஆப்ரேட்டர் டெல் அப்படிங்கிறது கிரேடியன்ட். இதை வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் யூனிட்டில். செகண்ட் யூனிட்டில் வந்து டைவர்ஜன்ஸ், கர்ல், சொலினாய்டல், இரோட்டேஷனல் வெக்டர், லாப்லேசியன் ஆப்ரேட்டர்ஸ் இதை வந்து பார்க்க போகிறோம். தேர்ட் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் எ பாயிண்ட் ஃபங்க்ஷன், லைன் இன்டெக்ரல், சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஸோ இதை வந்து தேர்ட் யூனிட்டில் பார்ப்போம். ஃபோர்த் யூனிட்டில் வந்து வால்யூம் இன்டெக்ரல். இதில் வந்து காஸ் டைவர்ஜன்ஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். லாஸ்ட்டாக ஃபிஃப்த் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரீன்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம், இதுக்கும் வந்து ஸ்டேட்மெண்ட்டு மட்டும்தான். இந்த ரெண்டு தியரத்தை பேஸ் பண்ணி ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் தான் வந்து ஃபிஃப்த் யூனிட்லேயும் வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்லேயும் செகண்ட் யூனிட்லேயும் தான் வந்து தியரம்ஸ் கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்கும், ப்ராப்ளம்ஸ் சேர்ந்து வரும். தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் யூனிட்டில் மெஜாரிட்டி வந்து ப்ராப்ளம்ஸ் தான். அதுவும் வந்து ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து படிக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ எது யூனிவர்சிட்டி கொஸ்டின் அப்படிங்கிறது நான் இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு டினோட் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ டெக்ஸ்ட் புக் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து துரைபாண்டியன் அண்ட் லக்ஷ்மி துரைபாண்டியன் இவங்களோட வெக்டார் அனாலிசிஸ் பேப்பர் தான் வந்து புக்கு தான் வந்து நமக்கு டெக்ஸ்ட் புக்கு. ஸோ இந்த புக்கு ஜென்ரலாக வந்து இப்போ வந்து ஷாப்ஸில் வந்து கிடைக்கிறது கிடையாது. இது வந்து ரேர் புக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிலபஸ். ஸோ அப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வந்து போவோம். சாப்டர் 1 என்னது அப்படின்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் எ வெக்டார் ஃபங்க்ஷன். ஸோ இந்த வெக்டார் கேல்குலஸை பற்றி நீங்கள் ஏற்கனவே வந்து 12th ஸ்டாண்டர்டில் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ தமிழில் எப்படி படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. பொதுவாக இப்படி வந்து ஐ வெக்டார் அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம், மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் அப்படிங்கிறத வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த மேலே போடுற இந்த ஆரோ மார்க் வந்து வெக்டாரை பொறுத்த வரையில் கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த வெக்டாரை நீங்கள் போடாமல் ஜஸ்ட் ஐ மைனஸ் ஜே ப்ளஸ் கேன்னு எழுதுனீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லுமே வந்து தப்பாயிரும். ஓகேவா? அதனால இதில் மேலே போடக்கூடிய வெக்டார் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் வந்து வெக்டார். ஸோ டிஃபரன்சியேஷன் ஆஃப் எ வெக்டார் ஃபங்க்ஷன். ஸோ இந்த வெக்டாரை வந்து நம்ம எப்படி டிஃபரன்சியேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறது. So first definition பார்த்தீங்க அப்படின்னா if for each value of a scalar variable u there corresponds a vector f, then f is said to be a vector function of the scalar variable u. ஸோ ஸ்கேலார் வெக்டார் அப்படிங்கிறது வந்து ரெண்டு உண்டு. ஸோ ஸ்கேலார் வேரியபிளுக்கு வந்து நம்ம வெக்டாரை வந்து போடக்கூடாது, அதை மாதிரி வெக்டார் வேரியபிளுக்கு வெக்டார் போடாமல் விடக்கூடாது. ரெண்டுமே வந்து தப்பாகும். ஸோ ஸ்கேலார் வேரியபிள்னு நான் இங்கே டினோட் பண்ண மட்டும்தான் வந்து போட்டிருப்பேன், வெக்டார் வந்து போட்டிருக்க மாட்டேன். ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஸ். இஃப் ஃபார் ஈச் ஆஃப் வேல்யூ ஆஃப் எ ஸ்கேலார் வேரியபிள் யூ தேர் கரஸ்பாண்ட்ஸ் எ வெக்டார் எஃப். ஸோ ஒவ்வொரு ஸ்கேலார் வேரியபிளுக்கும் வந்து ஒரு வெக்டார் வந்து கரஸ்பாண்டாக இருக்கும். ஸோ எஃப், அந்த எஃப்பை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து வெக்டார் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்கேலார் வேரியபிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். த வெக்டார் ஃபங்க்ஷன் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக்கலி ரிட்டர்ன் as எஃப் வெக்டார் ஆஃப் யூ. ஸோ இந்த ஸ்கேலார் வேரியபிளோட வெக்டார் ஃபங்க்ஷனை வந்து நம்ம எஃப் வெக்டார் ஆஃப் யூ அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எ வெக்டார் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் யூ இஸ் செட் டு பி டெரிவபிள் ஆர் டிஃபரன்ஷியபிள். எப்போ டிஃபரன்ஷியபிள்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். அதாவது லிமிட் டெல்டா யூ டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் யூ ப்ளஸ் டெல்டா யூ மைனஸ் எஃப் ஆஃப் யூ பை டெல்டா யூ. இந்த வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகிறது மீன்ஸ் என்னதுன்னா இதுக்கு வந்து வேல்யூ கிடைக்கணும், 1ஓ 2ஓ 23ஓ இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கணும். பட் அது வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்க கூடாது. ஸோ அதை மாதிரி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வெக்டார் ஃபங்க்ஷனை வந்து டெரிவபிள் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். அப்போ நமக்கு வேல்யூன்னு ஒன்று கிடைக்கும்ல, அந்த வேல்யூவை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா லிமிட் அப்படின்ட்டு சொல்லுவோம். திஸ் லிமிட் இஸ் கால்டு டெரிவேட்டிவ் ஆர் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு யூ அண்ட் இஸ் டினோட்டட் பை df by du. இதை மாதிரி
Next remark பார்த்தீங்க அப்படின்னா if f of u is a constant vector then its derivative is 0 because f of u plus delta u minus f of u equal to 0. So f of u வந்து constant vector இருந்துச்சு அப்படின்னா அதனோட derivative எப்பவுமே 0. ஏன்னா constant differentiate பண்ணா நமக்கு 0 தான் கிடைக்குங்கிறது வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி தான் வெக்டார் இருக்கும். f of uங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதனோட டெரிவேட்டிவ் வந்து 0. இது வந்து ஃபர்ஸ்ட் ரிமார்க். ரெண்டாவது ரிமார்க் பார்த்தீங்க அப்படின்னா the differential coefficient of f with respect to u is the rate of change of f. ஸோ டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஃப்ங்கிறது என்னதுன்னா வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எஃப். ரேட் ஆஃப் சேஞ்சை தான் எப்போவுமே நம்ம வந்து d/dt அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட். ஸோ இது வந்து ரிமார்க். நெக்ஸ்ட் தியரம் பார்த்தீங்க அப்படின்னா தியரத்தில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து இஃப் பை இஸ் அ ஸ்கேலார் ஃபங்க்ஷன் ஆஃப் யூ அண்ட் ஏ இஸ் கான்ஸ்டன்ட் வெக்டர் தென் d/du of pi a equal to a into d pi by du அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது சப்டிவிஷனில் ஏயுமே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் யூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸில் d/du of pi a equal to a into d pi by du plus pi into dA by du அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஓகேவா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து பார்ப்போம். d/du of pi a. ஸோ d/du of pi ஏவை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா மேலே பார்த்துட்டோம்ல டிஃபரன்ஷியேஷனை. ஸோ அதை வந்து லிமிட் டெல்டா யூ டென்ஸ் டு 0 டெல் ஆஃப் pi a பை டெல் யூ அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம். அதாவது d/duவை வந்து லிமிட் டெல் பை டெல் யூ அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். ஸோ இங்கே pi a இருக்கிறதுனால இங்கேயும் வந்து pi a வந்து நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்ப்போம். ஸோ இது என்னது, இது எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா நம்ம இங்கேயே பார்த்துட்டோமா. ஆக்சுவலாக எஃப் ஆஃப் யூ ப்ளஸ் டெல் யூ மைனஸ் எஃப் ஆஃப் யூங்கிற எஃப் ஆஃப் யூ வந்து கான்ஸ்டன்ட் வெக்டாராக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம இப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் யூ ப்ளஸ் டெல் யூ மைனஸ் எஃப் ஆஃப் யூ நியூமரேட்டரை வந்து அப்படி தான் வந்து நம்ம எழுதுவோம். அதனால இங்கே வந்து இப்படி எழுதி வச்சுருக்கிறோம். டெல் ஆஃப் பை ஏவை வந்து எப்படி எழுதி வச்சுருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக இந்த பை ஏவையே வந்து யூவாக வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ யூ ப்ளஸ் டெல் யூ தானே. அப்போ யூக்கு பதிலாக பை ஏ ப்ளஸ் டெல் யூக்கு பதிலாக அந்த டெல் பையேன்னு வரும். அந்த ஏவை தான் நான் பொதுவாக வந்து வெளியில் வச்சுருக்கிறேன். ஓகேவா. மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் யூ தானே. எஃப் ஆஃப் யூக்கு பதிலாக பையே அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ நியூமரேட்டரில் இந்த வேல்யூ, டினாமினேட்டரில் டிவைடட் பை டெல் யூ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் உள்ளே மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா இப்படி மல்டிபிள் பண்ணும்போது பையேன்னு வருமா. அந்த ப்ளஸ் பையேவும் மைனஸ் பையேவும் கேன்சல் ஆயிரும். அது போக இந்த டெல் பையே இப்படி மல்டிபிள் பண்ணால் கிடைக்குமா. அந்த டெல் பையே தான் வந்து இது டிவைடட் பை டெல் யூங்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து இருக்கும். ஸோ டெல் பை பை டெல் யூ இன்ட்டு ஏ அப்படின்ட்டு நம்ம தனியாக எழுதி வச்சுருக்கிறோம். அகைன் இதை ரிவர்ஸில் எழுத போகிறோம். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா d/duவை வந்து டெல் பை டெல்லுன்னு மாற்றிருக்கோமா. டியை லிமிட்டு போட்டு. ஸோ இங்கே லிமிட்டு போட்டு டெல்லுன்னு இருக்கிறதுனால அதை அகைன் டின்னு நம்ம மாற்ற போகிறோம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி பை பை டியூ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ ஏங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் வெக்டராக இருந்துச்சு அப்படின்னா அப்போ d/du ஆஃப் பை ஏவோட வேல்யூ வந்து ஏ இன்ட்டு டி பை பை டியூ. இது வந்து உங்களுக்கு மொதல் சப்டிவிஷன். ரெண்டாவது சப்டிவிஷன் இதே மாதிரி தான் d/du ஆஃப் பை ஏ கண்டுபிடிக்கிறோம். அது அதே மாதிரி லிமிட் டெல்டா யூ டென்ஸ் டு 0 டெல் பை டெல் யூ ஆஃப் பை ஏ அப்படிங்கிறத வந்து நம்ம போடுறோம். ஸோ அகைன் திஸ் இஸ் லிமிட் டெல்டா யூ டென்ஸ் டு 0. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏயும் ஃபங்க்ஷன் ஆஃப் யூ அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஏயும் ஃபங்க்ஷன் ஆஃப் யூ அப்படிங்கிறதுனால ஏயையும் நம்ம ஏ ப்ளஸ் டெல் ஏ அப்படின்ட்டு எழுதணும். பையையும் பை ப்ளஸ் டெல் பை அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதணும். மேலே உள்ள கேஸில் பார்த்தீங்கன்னா பை மட்டும்தான் வந்து ஃபங்க்ஷனு, ஏ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதனால மேலே இப்படி எழுதணும்.
கீழே வந்து பையும் ஃபங்க்ஷனு ஏவும் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால இப்படி எழுதியிருக்கோம். அதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா பை இன்ட்டு டெல் ஏ பை டெல் யூ அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கும். டெல் பை பை டெல் யூ இன்ட்டு ஏ, அதாவது நீங்கள் வந்து இதை உள்ள மல்டிபிள் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா இப்போ இதையும் மல்டிபிள் பண்ணும்போது டெல் பை பை இந்த டேர்ம் கிடைக்கும். அதை மாதிரி வந்து பை இன்ட்டு டெல் ஏ பை டெல் யூங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையையும் இந்த டெல் ஏவையும் வந்து மல்டிபிள் பண்ணும்போது வந்து கிடைக்கும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டெல் பை பை டெல் யூ இன்ட்டு டெல் ஏங்கிறது வந்து இது ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணும்போது வந்து கிடைக்கும். ஸோ இது போக ரிமைனிங் ஒன்று பார்த்தீங்கன்னா எந்த பேர் மிச்சமாகுதுன்னா வந்து இந்த பேர் வந்து உங்களுக்கு வந்து மிச்சமாகும், பை ஏ அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த பை ஏவை தான் வந்து நம்ம எழுதாமல் விட்டுருப்போம். ஏன்னா அது இண்டிபெண்ட் ஆஃப் டெல், நியூமரேட்டர் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டெல் அப்படிங்கிறதுனால அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணியிருப்போம். மிச்சம் 3 டேர்ம்ஸை வந்து நம்ம எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா அகைன் லிமிட்டை வந்து ரிவர்ஸில் எழுதலான்னு தெரியும்ல. ஸோ மேலேயும் கீழேயும் டெல் வரும்போது இந்த டேர்ம் மட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆயிரும். இப்படி டெல் இருக்குல்ல, இதை u டென்ஸ் டு 0 போடும்போது நியூமரேட்டர் இல்லை 2 டெல் இருக்கிறதுனால அந்த டேர்மை அகைன் கேன்சல் ஆயிரும். அது போக ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸை அகைன் ரிவர்ஸ் ப்ராசஸில் வந்து எழுத போகிறோம். லிமிட் டெல்டா யூ டென்ஸ் டு 0, டினாமினேட்டரில் டெல்டா யூன்னு இருந்ததுன்னா அதை டி பை டியூன்னு மாற்றி எழுதிக்கலாம். ஸோ அதைப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து ஏ இன்ட்டு டி பை பை டியூ ப்ளஸ் பை இன்ட்டு டிஏ பை டியூ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த தியரத்தில் வந்து ஏங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் வெக்டராக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் சொன்ன மாதிரி ப்ரூவ் பண்ணுவோம். ஏவும் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் யூவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து செகண்ட் சப்டிவிஷனில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் தியரம், if a, b are functions of scalar variable u, then d by du of a plus b equal to dA by du plus dB by du. அப்படியே ஆட் பண்ணி டிஃபரன்சியேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஈக்குவல். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா d by du of a dot b equal to dA by du dot b plus a into dB by du அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். இது வந்து ரெண்டாவது சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்திருக்கும். டாட்டுக்கு பதிலாக கிராஸ் மட்டும் போட்டிருப்போம். டி பை டியூ ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு டிஏ பை டியூ கிராஸ் பி ப்ளஸ் ஏ கிராஸ் டிபி பை டியூ அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி வருவோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தோன்னா டி பை டியூ ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டு இருக்குதா. இதை வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஏ பி ரெண்டுமே வந்து ஸ்கேலார் வேரியபிள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேலே உள்ள தியரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பை வந்து ஸ்கேலாராக இருக்கிறதுனால பை ப்ளஸ் டெல் பை அப்படின்ட்டு எழுதியிருந்தோமா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஏயும் ஸ்கேலார் பியும் ஸ்கேலார் அப்படிங்கிறதுனால ஏயையும் வந்து ஏ ப்ளஸ் டெல் ஏ அப்படின்ட்டு எழுதணும், பியையும் வந்து பி ப்ளஸ் டெல் பி அப்படின்ட்டு எழுதணும். ஒரு வேரியபிள் வந்து ஸ்கேலார் வேரியபிளாக இருந்ததுன்னா அதை எழுதக்கூடிய ஃபார்மேட் வந்து இது ஏ ப்ளஸ் டெல் ஏ அப்படின்ட்டு. ஸோ ஏ ப்ளஸ் டெல் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் டெல் பி எப்பவும் போல் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஏன்னா ஃபார்முலா என்னதுன்னா எஃப் ஆஃப் யூ ப்ளஸ் டெல் யூ மைனஸ் எஃப் ஆஃப் யூங்கிறது தான் வந்து ஃபார்முலா. அப்படி எழுதும் போது உங்களுக்கு வந்து இந்த டேர்ம் வந்துடும். ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா இது அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தானே இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். இதை மாதிரி ப்ளஸ் பி மைனஸ் பிங்கிறது வந்து கேன்சல் ஆயிரும். இது போக ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து டெல் ஏ டெல் பிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். அதை தான் வந்து இங்கே எழுதியிருப்போம். லிமிட் டெல்டா யூ டென்ஸ் டு 0 டெல் ஏ ப்ளஸ் டெல் பி பை டெல் யூ அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ அப்போ அகைன் லிமிட்டை வந்து உள்ளே கொண்டுட்டு போய் தனித்தனியாக டிவைட் பண்ண போகிறோம். அப்போ லிமிட் டெல்டா யூ டென்ஸ் டு 0 டெல் ஏ பை டெல் யூ ப்ளஸ் லிமிட் டெல்டா யூ டென்ஸ் டு 0 டெல் பி பை டெல் யூ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ லிமிட்டையும் டெல்லையும் வந்து டின்னு மாற்றலான்னு ஏற்கனவே தெரியும். அப்போ லிமிட்டையும் டெல்லையும் தூக்கும் போது டிஏ பை டியூ ப்ளஸ் டிபி பை டியூ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும்.
அப்போது டி பை டியூ ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு டிஏ பை டியூ ப்ளஸ் டிபி பை டியூ அப்படிங்கிறது வந்து டிரைவ் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ரெண்டாவது சப்டிவிஷன் வந்து டாட் ப்ராடக்ட்டுக்கு, அதாவது மல்டிப்ளிகேஷன் மாதிரி. டி பை டியூ ஆஃப் ஏ டாட் பியை கன்சிடர் பண்ணுவோம். இங்கேயும் வந்து ஏயும் பியும் ஸ்கேலார் அப்படிங்கிறதுனால ஏஏ ஏ ப்ளஸ் டெல் ஏன்னு எழுதுவோம், பிஏ பி ப்ளஸ் டெல் பின்னு எழுதுவோம், மைனஸ் எஃப் ஆஃப் யூக்கு போடுற மாதிரி ஏ டாட் பி அப்படிங்கிறத வந்து போடுவோம். ஸோ போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உள்ள மல்டிபிள் பண்ணணும். உள்ள மல்டிபிள் பண்ணும்போது ஏ இன்ட்டு பி வந்து ஏபின்னு வரும். அதுக்கப்புறம் ஏ இன்ட்டு டெல் பி வந்து ஒன்று போட்டிருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல் ஏ இன்ட்டு பிங்கிறத ஒன்று போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெல் ஏ இன்ட்டு டெல் பி அப்படிங்கிறத வந்து போட்டிருப்போம். ஸோ இந்த 4 டேர்ம்ஸும் போட்டிருப்போம். மைனஸ் ஆஃப் ஏபி ஏ டாட் பி பை டெல் யூ அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஏ டாட் பியும் மைனஸ் ஏ டாட் பியும் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனது போக உங்களுக்கு வந்து 3 டேர்ம்ஸ் வரும். ஸோ 3 டேர்ம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை அகைன் தனித்தனியாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். லிமிட் டெல்டா யூ டென்ஸ் டு 0 ஏ இன்ட்டு டெல் பி பை டெல் யூ ப்ளஸ் லிமிட் டெல்டா யூ டென்ஸ் டு 0 பி இன்ட்டு டெல் பி பை டெல் யூ ப்ளஸ் லிமிட் டெல்டா யூ டென்ஸ் டு 0 டெல்டா ஏ டெல்டா பி பை டெல்டா யூ அப்படின்ட்டு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். நியூமரேட்டரில் டெல்டா ஏ டெல்டா பின்னு இருக்கிறதுனால அதை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அதனோட வேல்யூ 0ங்கிற மாதிரி. அது போக ரிமைனிங் வந்து உங்களுக்கு 2 டேர்ம்ஸ் கிடைச்சிடும். ஏ இன்ட்டு டிபி பை டியூ ப்ளஸ் பி இன்ட்டு டிஏ பை டியூ அப்படிங்கிறது. ஸோ இதை தான் வந்து நம்ம ரெண்டாவது சப்டிவிஷனில் வந்து ப்ரூவ் பண்ணணும். டி பை டியூ ஆஃப் ஏ டாட் பி ஈக்குவல் டு டிஏ பை டியூ இன்ட்டு பி ப்ளஸ் பி இன்ட்டு டிஏ பை டியூ அப்படிங்கிறது. ஸோ ரெண்டாவது சப்டிவிஷனும் மூணாவது சப்டிவிஷன்லையும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது சப்டிவிஷனில் டாட் இருக்கும், மூணாவது சப்டிவிஷனில் வந்து கிராஸ் இருக்கும். அது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் கொஸ்டினை நல்லா பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து தெரியும். ஸோ ரெண்டாவது சப்டிவிஷனும் மூணாவது சப்டிவிஷனும் சேம் தான். அதில் டாட்டுக்கு பதிலாக இந்த கிராஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னா தேர்டு சப்டிவிஷன் எழுதும் போது டாட்டை வந்து கிராஸாக மாற்றி எழுதிக்கலாம். ஸோ அதுதான் வந்து தேர்டு சப்டிவிஷன். ஓகேவா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. வீடியோ வந்து இன்னொரு தடவை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். நேரில் எடுக்கலல்ல, இது வீடியோ தானே, ரீவைண்ட் பண்ணி பார்க்க முடியும்ல. ஸோ ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா, டேக் ஏ ஈக்குவல் டு A1i ப்ளஸ் A2j ப்ளஸ் A3k. அது மாதிரி கேபிட்டல் பி வெக்டாருங்கிறது வந்து B1i B2j ப்ளஸ் B3k. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா தென் ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு A1 B1 ப்ளஸ் A2 B2 ப்ளஸ் A3 B3 அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஏன் தெரியும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு A1i ப்ளஸ் A2j ப்ளஸ் A3kன்னு கொடுத்துருக்குறாங்களா. ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A1i ப்ளஸ் A2j ப்ளஸ் A3k அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை மாதிரி பி வெக்டார் பார்த்தீங்கன்னா B1i ப்ளஸ் B2j ப்ளஸ் B3k அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னது தெரியும் அப்படின்னா II அல்லது JJ அல்லது KK இப்படி சேர்ந்து வந்தால் இதனோட வேல்யூ 1. இது தவிர IJ JK IK இதை மாதிரி வந்தது அப்படின்னா 0 அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போ இப்போ மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு A1 B1 மல்டிபிள் பண்ணும்போது மட்டும்தான் II வரும். A2 B2 மல்டிபிள் பண்ணும்போது மட்டும்தான் JJ வரும். A3 B3 மல்டிபிள் பண்ணும்போது மட்டும்தான் வந்து KK வரும். இது தவிர நான் இப்படி க்ராஸாக மல்டிபிள் பண்ணேன்னா IJ IK வரும், இதுவும் JI JK வரும். அதை மாதிரி இது பார்த்திங்கன்னா KI KJங்கிறது வரும். ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் 0 ஆயிரும். அது போக மிச்சம் நமக்கு இருக்கக்கூடியது வந்து A1 B1 A2 B2 A3 B3. ஸோ அதனால் நம்ம என்னது எழுதியிருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம A டாட் பிக்கு பதிலாக A1 B1 A2 B2 A3 B3ன்னு எழுதியிருப்போம். ஸோ இப்படி தான் வந்து அது வரும். ஓகேவா? ஸோ இந்த ஏ டாட் பியை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ டி பை டியூ ஆஃப் ஏ டாட் பி வந்து டி பை டியூ ஆஃப் A1 B1 ப்ளஸ் A2 B2 ப்ளஸ் A3 B3.
ஸோ இது வந்து உள்ள தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். டி பை டியூ ஆஃப் A1 B1 ப்ளஸ் டி பை டியூ ஆஃப் A2 B2 ப்ளஸ் டி பை டியூ ஆஃப் A3 B3 அப்படிங்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டா இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்னா வந்து U டாட் V யூவியோட ஃபார்முலாவில் வந்து இருக்கும். டிஃபரன்சியேஷனுக்கு யூவி ஃபார்முலா தெரியுமா? டிஃபரன்சியேஷனுக்கு யூவி ஃபார்முலா யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் V டேஷ் ப்ளஸ் வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் U டேஷ். ஸோ அந்த ஃபார்முலாவை தான் வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ A1 அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் A1 அப்படியே வச்சுக்கிட்டு பிஏ பண்ணால் dB1 by du. அதை மாதிரி B1 அப்படியே வச்சுக்கிட்டு ஏவை பண்ணால் dA1 by du. அதை மாதிரி ரெண்டாவது என்னது அப்படின்னா A2 அப்படியே வச்சுக்கிட்டு B2 பண்ணால் dB2 by du. அதை மாதிரி B2 அப்படியே வச்சுக்கிட்டு A2 பண்ணால் dA2 by du. இதை மாதிரி மூணாவது வேல்யூ வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா அகைன் இதை நம்ம கன்வீனியன்ட்டுக்காக ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். I டாட் I வேல்யூ வந்து 1, J டாட் J 1, K டாட் K 1ன்னு சொல்லிட்டோமா. அப்போ இந்த டேர்மை நீங்கள் வந்து இப்படி ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்மை இப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும். dA1 by du into B1 I டாட் Iயோட வேல்யூ 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா dA2 by dB2ஓட வேல்யூ வந்து 1. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா dA3 by du into B3ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ வரும். மிச்சது எல்லாமே வந்து 0 ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து இதுவாக ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டாவது ப்ராக்கெட்டு வருவோம். ரெண்டாவது ப்ராக்கெட் இப்படி இருக்குதுல்ல, இந்த ப்ராக்கெட்டை வந்து நம்ம இதை மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். ஸோ இப்படி எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போது அகைன் இதிலேருந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா இதில் dA1 by du into I, dA2 by du into J, dA3 by du into K. அப்போ எல்லாத்துலேயும் பொதுவாக d by du இருக்குது. இது எல்லாத்தையும் பொதுவாக வெளியில் எடுத்தோன்னா A1I, A2J, A3K அப்படிங்கிறது கிடைக்கும். இது போக ரெண்டாவது உள்ளது அப்படியே வச்சுக்க போகிறோம். B1I, B2J, B3K. இதை மாதிரி இங்கே வந்தோம் அப்படின்னா A1I, A2J, A3K into d by du ஆஃப் அந்த வேல்யூ. ஸோ நமக்கு என்னது கிடச்சிரும்னா dA by du into B ப்ளஸ் A into dB by du அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ d by du ஆஃப் A டாட் பிக்கு வந்து இந்த வேல்யூ தான். ஸோ இதையே தான் நம்ம மேலே உள்ள தியரத்துலேயும் வந்து நம்ம ரெண்டாவது சப்டிவிஷனில் ப்ரூவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட் அப்படின்னு வேரியேஷன் காட்டுறதுக்காக ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரூஃப்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த தியரம் என்னது அப்படின்னா if a, b, c are the functions of the scalar variable u, then d by du of box product of ABC is equal to box product of dA by du BC plus box product of A dB by du C plus box product of A B dC by du. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில். ரெண்டாவது சப்டிவிஷனில் d by du ஆஃப் A cross B cross C ஈக்குவல் டு dA by du cross B cross C plus A cross dB by du cross C plus A cross B cross DC by du அப்படிங்கிறத வந்து நம்ம ரெண்டாவது சப்டிவிஷனில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா d by du of A B C is equal to box product ஓட டெஃபினிஷனை வந்து முதல்ல அப்ளை பண்ணியிருக்கோம். ABC அப்படிங்கிற இந்த பாக்ஸ் ப்ராடக்டை நம்ம A டாட் B cross C அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் டெஃபினிஷன் இதுதான், இதை அப்ளை பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா d by duவை வந்து இப்படி எழுதிக்கலாம்ல, du by dtயை வந்து நம்ம u டேஷ் அப்படின்னு வந்து எழுதுவோம். அதை தான் வந்து இங்கே d by du ஆஃப் இந்த வேல்யூவை வந்து A டாட் B cross C த ஹோல் டேஷ் அப்படின்ட்டு வந்து எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்சியேஷன் தான். யூவி டிஃபரன்சியேஷன் என்னென்னு முதலே சொல்லிட்டேன்ல, யூவை வச்சுக்கிட்டு V டேஷ் போடணும், வியை வச்சுக்கிட்டு U டேஷ் போடணும்னு அதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து போட்டிருக்கோம்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ டாட் பி கிராஸ் ஏ டேஷ் டாட் பி கிராஸ் சி இந்த டேர்ம் வந்து அப்படியே வந்திருக்கும். ப்ளஸ் பி கிராஸ் சி த ஹோல் டேஷ் இருக்குல்ல, இந்த பி கிராஸ் சி த ஹோல் டேஷை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா பி டேஷ் கிராஸ் சி ப்ளஸ் பி கிராஸ் சி டேஷ் அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். அகைன் யூவி டிஃபரன்சியேஷனை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்னது செய்யணும் அப்படின்னா ஏவை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணணும். ஏவை உள்ளே மல்டிபிள் பண்ணால் ஏ டாட் பி டேஷ் கிராஸ் சி அப்புறம் ஏ டாட் பி கிராஸ் சி டேஷ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஏற்கனவே ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏ டேஷ் டாட் பி கிராஸ் சி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ பாக்ஸ் ப்ராடக்டோட டெஃபினிஷன் படி இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா ஏ டேஷ் பிசி அப்படின்ட்டு எழுதுவீங்க. இதை ஏ பி டேஷ் சி அப்படின்ட்டு எழுதுவீங்க. மூணாவது உள்ளதை ஏபி சி டேஷ் அப்படின்ட்டு எழுதுவீங்க. ஏ டேஷ் பிசி இஸ் நத்திங் பட் டிஏ பை டியூ கிராஸ் பி கிராஸ் சி. அதை மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு டேர்மை வந்து டிஏ பை டியூ பிசி அப்படின்ட்டு எழுதிடலாம். ரெண்டாவது ப்ராக்கெட்டுங்கிறது என்னதுன்னா ஏ டிபி பை டியூ சி அப்படின்ட்டு எழுதிடலாம். மூணாவது எப்படி எழுதலான்னா ஏ பி டிசி பை டியூ அப்படிங்கிறத வந்து மூணாவது வேல்யூவாக வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஏ பி டேஷ் சி ப்ளஸ் ஏ பி டேஷ் சி ப்ளஸ் ஏபிசி டேஷை வந்து டிஏ பை டியூ இன்ட்டு பிசி ப்ளஸ் ஏ டிபி பை டியூ இன்ட்டு சி ப்ளஸ் ஏபி டிசி பை டியூ அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ரெண்டாவது சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா டி பை டியூ ஆஃப் ஏ கிராஸ் பி கிராஸ் சி அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அதே தான் டி பை டியூ அப்படின்னாலே யூவை வந்து யூ டேஷ்னு போடுவோமா, அதனால மேலே டேஷ் போட்டு எழுதி வச்சுருக்கிறோம். அகைன் இதுவும் இதே மாதிரி தான். யூவை வச்சுக்கிட்டு பியை பண்ணணும், பியை வச்சுக்கிட்டு யூவை பண்ணணும்னா ஏ டேஷ் கிராஸ் பி கிராஸ் சி ப்ளஸ் ஏ கிராஸ் பி கிராஸ் சி த ஹோல் டேஷ். அகைன் பி கிராஸ் சி த ஹோல் டேஷை எப்படி எழுதுவோம்னா பி டேஷ் கிராஸ் சி ப்ளஸ் பி கிராஸ் சி டேஷ் அப்படின்ட்டு எழுதுவோம். அதை தான் வந்து நம்ம இந்த ஸ்டெப்பில் வந்து எழுதி வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே இருக்குது ஏ டேஷ் கிராஸ் பி கிராஸ் சிங்கிறது. ரெண்டாவது மூணாவது தான் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிறது. ஏற்கனவே ஏங்கிறது வெளியில் இருக்குது. பி கிராஸ் சி த ஹோல் டேஷை வந்து பி டேஷ் கிராஸ் சி ப்ளஸ் பி கிராஸ் சி டேஷ் அப்படின்ட்டு எழுதுவோம். எழுதுனதுக்கப்புறம் இந்த ஏவை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஏ கிராஸ் பி டேஷ் கிராஸ் சி ப்ளஸ் ஏ கிராஸ் பி கிராஸ் சி டேஷ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சதுன்னா இதை வந்து அகைன் எப்படி எழுதிடலாம் டிஏ பை டியூ கிராஸ் பி கிராஸ் சி ப்ளஸ் ஏ கிராஸ் டிபி பை டியூ கிராஸ் சி ப்ளஸ் ஏ கிராஸ் பி கிராஸ் டிசி பை டியூ அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதலாம். ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஃபினிஷன். given the vector function f of u comma v of the variables u and v. ஸோ இப்படி இருந்ததுன்னா லிமிட் டெல்டா யூ டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் யூ ப்ளஸ் டெல்டா யூ கம்மா வி மைனஸ் எஃப் ஆஃப் யூ கம்மா வி பை டெல் யூ இது. அண்ட் லிமிட் டெல்டா வி டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் வி ப்ளஸ் டெல்டா வி கமா யூ மைனஸ் எஃப் ஆஃப் யூ கமா வி பை டெல்டா வி. இங்கே லிமிட் டெல்டா வின்னு இருந்தால் இங்கே டெல்டா வி இருக்கும். இங்கே டெல்டா யூ லிமிட்டாக இருந்தால் கீழே டெல்டா யூ இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர் கால்டு த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் யூவி. ஸோ இதை ரெண்டுத்துக்கும் பேர் வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம். ஃபைண்ட் த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஏ டாட் பி அண்ட் ஏ கிராஸ் பி வித் ரெஸ்பெக்ட் டு யூ இஃப் யூ ஏ ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ஐ ப்ளஸ் யூஜே ப்ளஸ் 2u இன்ட்டு k and b equal to j minus uk. இதை வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்காங்க. அதனால தான் யூனிவர்சிட்டி கொஸ்டின் யூக்யூ அப்படின்ட்டு வந்து போட்டிருக்கேன். டெரிவேட்டிவ்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ டாட் பிக்கும் ஏ கிராஸ் பிக்கும் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். டெரிவேட்டிவ்னாலே டிஃபரன்சியேஷன், டிஃபரன்சியேஷன்னாலே டி பை டியூ. அதனால தான் வந்து அதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ டாட் பியை வந்து டி பை டியூ ஆஃப் ஏ டாட் பிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏற்கனவே ஒரு தியரத்தில் வந்து நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். டிஏ பை டியூ இன்ட்டு பி ப்ளஸ் டிபி பை டியூ இன்ட்டு ஏ அப்படின்ட்டு. இப்போது
dA by du பார்க்கணும். இதுதானே a. அதை வித் ரெஸ்பெக்ட் டு யூக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். u ஸ்கொயரை வித் ரெஸ்பெக்ட் டு யூக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2u. யூவை வித் ரெஸ்பெக்ட் டு யூக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. 2uவை வித் ரெஸ்பெக்ட் டு யூக்கு பண்ணால் 2 மட்டும் வரும். u வந்து 1 ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா 2u இன்ட்டு i ப்ளஸ் ஜே ப்ளஸ் 2k அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 2u இன்ட்டு i ப்ளஸ் ஜே ப்ளஸ் 2k அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிடுவோம். இதை மாதிரி பிஏ டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா என்னது கிடைக்கும்னா இங்கே ஜே மட்டும்தான் இருக்குது. அதனால இதை வித் ரெஸ்பெக்ட் டு யூக்கு பண்ணும்போது 0, இதை வித் ரெஸ்பெக்ட் டு யூக்கு பண்ணால் 1. அப்போ -k அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம -k அப்படின்ட்டு போட்டிருப்போம். இது வந்து dB by duவோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இப்படி மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் உங்களுக்கு தெரியும்ல, அதாவது இதை 2uவையும் இங்கே எதையுமே வந்து நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியாது. ஏன்னா i.jவும் 0, i.kவும் வந்து 0. ஜேவையும் பண்ணால் 1, அதுதான் இந்த 1. அதை மாதிரி 2kவையும் இந்த இதையும் பண்ணும்போது ஒரு 2uன்னு கிடைக்குமா, அந்த 2u தான் வந்து இது. ஸோ இதை மாதிரி இந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கே மட்டும்தானே இருக்குது. அப்போ கேவோட மட்டும்தான் நம்ம மல்டிபிள் பண்ண முடியும். அப்போ அது வந்து மல்டிபிள் பண்ணும்போது -2uன்னு வரும். ஸோ அதுதான் இந்த -2u. ஸோ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1 - 4u அப்படிங்கிறது வந்து வரும். இதுதான் வந்து உங்களுக்கு d/du ஆஃப் a.b அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து dB/du ஆஃப் a cross b கண்டுபிடிக்கணும். அதுக்கும் ஃபார்முலா தெரியும், dA/du cross b ப்ளஸ் a cross dB/duன்னு. ஆனால் கிராஸ் ப்ராடக்ட் செய்கிறதுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப்டு மெத்தட். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் வந்து நீங்கள் இப்படி எடுக்கணும். ijk 2u 2u12ங்கிறது என்னதுன்னா dA/duவோட வேல்யூ. ஸோ dA/duவில் வந்து எந்த வேல்யூ இருக்குதோ ஐயோட கோஎஃபிஷியன்ட், ஜேவோட கோஎஃபிஷியன்ட், கேவோட கோஎஃபிஷியன்ட். அதை மாதிரி மூணாவது ரோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏங்கிற பிங்கிற மேட்ரிக்ஸில் பிங்கிறதுல உள்ள வேல்யூ. பி வந்து என்னது இருக்குன்னா ஜே -uk இருக்குதா, ஐஏ இல்லையா, அப்போ 0. ஜேவோட கோஎஃபிஷியன்ட் 1, கேவோட கோஎஃபிஷியன்ட் -u. ஸோ அதனால் வந்து இது இப்படி வரும். ப்ளஸ் ஏவோட ஏங்கிற இதில் வந்து ஐக்கு வந்து u ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட், ஜேக்கு வந்து u கோஎஃபிஷியன்ட், கேக்கு வந்து 2u கோஎஃபிஷியன்ட். அது மாதிரி dB/du பார்த்தோன்னா -kன்னு மட்டும்தான் இருக்குது, ஐயும் ஜேவும் இல்லை. அதனால வந்து இது 0. ஸோ இதை நீங்கள் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா, மேட்ரிக்ஸ் சிம்பிளிஃபை பண்ண தெரியும்ல, i இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -u, இது ரெண்டையும் பண்ணால் ஒரு -2 மைனஸ் ஜே இன்ட்டு ஜேவை பார்க்கும்போது -2u ஸ்கொயர் ப்ளஸ் 0 அப்படிங்கிறது வந்து வரும். ப்ளஸ் கே இன்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2u மட்டும் வரும், மிச்சது வந்து 0 அப்படின்ட்டு வந்து ஆகிடும். ஸோ இதே மாதிரி ரெண்டாவது மேட்ரிக்ஸையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆன்சர் வருதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு செக் பண்ணி சொல்லணும். இதுதான் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிற ஒர்க், வெரி ஸ்மால் ஒர்க். இந்த 2 மேட்ரிக்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆன்சர் வருதா அப்படிங்கிறத சொல்லிடுங்க. ஏன்னா இது வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின்னு சொல்லியிருக்கிறேன், டெஸ்ட்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன்சர் இது வருதா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு செக் பண்ணி சொல்லிடுங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து லாஸ்ட் ப்ராப்ளம், show that the necessary and sufficient condition for the non-zero vector to be of constant magnitude is f into df by du equal to 0. ஸோ எஃப்ங்கிற வெக்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், மேக்னிடியூடோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னா எஃப் இன்ட்டு டிஎஃப் பை டியூ வந்து 0ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எஃப் வெக்டாரை வந்து எஃப் இன்ட்டு எஃப் கேப் அப்படின்ட்டு எழுத போகிறோம். வேர் எஃப்ங்கிறது தான் வந்து மேக்னிடியூட் ஆஃப் எஃப் வெக்டர் அண்ட் எஃப் கேப் இஸ் யூனிட் வெக்டர். எஃப் கேப்புங்கிறது யூனிட் வெக்டர்னால் என்னதுன்னா அதனோட வேல்யூ வந்து 1 அப்படின்ட்டு வந்து அர்த்தம்.
ஸோ இப்போது எஃப் வெக்டர் டாட் எஃப் வெக்டரை வந்து நம்ம எஃப் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏன்னா எஃப்ங்கிறது வந்து யூனிட் வெக்டார்னு சொல்லியாச்சு. இந்த சைடு 2 எஃப் போடும்போது அந்த சைடும் 2 எஃப் வரும். அப்போ எஃப் இன்ட்டு எஃப் வந்து எஃப் ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். விச் இஸ் ஆன் டிஃபரன்சியேஷன். அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் வந்து மொதல் எஃப்பை வச்சுக்கிட்டு ரெண்டாவது எஃப்பை பண்ணணும், ரெண்டாவது எஃப்பை வச்சுக்கிட்டு மொதல் எஃப்பை பண்ணணும். ஸோ மொதல் எஃப் வெக்டாரை வச்சுக்கிட்டு ரெண்டாவது எஃப் வெக்டாரை பண்ணால் டிஎஃப் வெக்டார் பை டியூ ப்ளஸ் ரெண்டாவது எஃப் வெக்டாரை வச்சுக்கிட்டு மொதல் எஃப் வெக்டாரை பண்ணால் டிஎஃப் வெக்டார் பை டியூ. அப்போ ரெண்டுமே ஒன்று தான். ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2f df பை டியூ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா ரெண்டுமே ஒரே டேர்ம் தானே. அப்போ அதை ஆட் பண்ணிக்க முடியுமா? அப்போ வந்து 2f df பை டியூன்னு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 2f df பை டியூன்னு கிடைக்கும். ஸோ இப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ எஃப் வெக்டார் இன்ட்டு df பை டியூ இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு df பை டியூ. இதை கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சைடு வெக்டார் இருக்குது, இன்னொரு சைடு வந்து வெக்டார் வந்து இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரூஃபுக்கு வரும். நெசசரி பார்ட்டுனா வந்து எஃப் வந்து கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட்னு சொல்கிறது. சஃபிஷியன்ட் பார்ட்டுங்கிறது என்னது அப்படின்னா எஃப் இன்ட்டு டிஎஃப் பை டியூ ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு சொல்கிறது. ஸோ வந்து எஃப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும். எந்த கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0. அப்போ எஃப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால டிஎஃப் வந்து பை டியூ வந்து 0. இப்போ ரெண்டு பக்கமும் டிஎஃப் பை டியூ வந்து 0 அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டிஎஃப் பை டியூ வந்து 0ன்னு வச்சுருக்கிறோமா. ரெண்டு பக்கமும் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு எஃப்பால் மல்டிபிள் பண்ணிடுவோம். எஃப்பால் மல்டிபிள் பண்ணால் இதுவும் வந்து 0ன்னு கிடைக்கும். ஆனால் எஃப் இன்ட்டு டிஎஃப் பை டியூக்கு பதிலாக மொதல் ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டேர்மும் வந்து 0ன்னு கிடைக்குமா. அதை தான் வந்து நம்ம எழுதியிருப்போம். எஃப் வெக்டார் இன்ட்டு டிஎஃப் பை டியூ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நெசசரி பார்ட்டு. சஃபிஷியன்ட் பார்ட்டை பார்த்தோன்னா இதே மாதிரி ரிவர்ஸ் ப்ராசஸ். எஃப் இன்ட்டு டிஎஃப் பை டியூ வந்து 0 அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ தென் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஃப் இன்ட்டு டிஎஃப் பை டியூ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஆனால் எஃப் வந்து 0 கிடையாதுன்னு நமக்கு தெரியும். அதனால டிஎஃப் பை டியூ தான் வந்து 0. டிஎஃப் பை டியூ 0னாலே என்ன மீனிங்னா எஃப் வந்து கான்ஸ்டன்ட் வெக்டார் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் பார்த்துருக்குறோம். 2 டெஃபனிஷன் வெக்டாருக்கும் ஸ்கேலாருக்கும் வந்து பார்த்தோம். அதை வச்சுட்டு தியரம் பை வந்து ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா எப்படி, ஏ கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அதை மாதிரி ஏயுமே ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக இருந்தால் எப்படிங்கிறது ஒரு தியரம். ரெண்டாவது தியரத்தில் டி பை டியூ ஆஃப் ஏ டாட் பி, ஏ கிராஸ் பி, ஏ ப்ளஸ் பி, இது மூணையும் வந்து டெரைவ் பண்ணியிருக்கிறோம். அதே டி பை டி யூ ஆஃப் ஏ டாட் பியை இன்னொரு மெத்தட் படி டெரைவ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் தியரத்தில் பார்த்தோம் அப்படின்னா டி பை டியூ ஆஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி என்னது வரும், டி பை டியூ ஆஃப் ஏ கிராஸ் பி கிராஸ் சி என்னது வரும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸோட டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டி ப்ராப்ளமை வந்து பார்த்தோம். அந்த ப்ராப்ளமில் வந்து அந்த வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கான்னு உங்களை செக் பண்ண சொல்லியிருக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்துருக்கிறது. ஸோ இது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வேகமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் வந்து இது ரெக்கார்டட் வீடியோ தானே, நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதை வந்து பாருங்கள். அம்மா